நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மதுரா செந்தில் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய பொறுப்பாளராக KS மூர்த்தி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பின்னணியில் இருப்பது யார்? திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று விரிவாக பார்க்கலாம். நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்தவர்தான் மதுரா செந்தில். ஆனால் தற்போது இவர் வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவித்து திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். அதேபோல் புதிய மாவட்ட பொறுப்பாளராக முன்னாள் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான KS மூர்த்தியை மீண்டும் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமித்துள்ளார் துரைமுருகன். இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன? அடுத்தடுத்து மாவட்ட நிர்வாகிகள் மாற்றப்படுவது ஏன் என்ற பல கேள்விகள் திமுக நிர்வாகிகளிடையே எழுந்துள்ளது. மதுரா செந்தில் இளம் வயதிலேயே திமுகவின் மேற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டதிலிருந்தே மிகச் சிறப்பாக பணியாற்றி வந்துள்ளார். கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து அவரது செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டது. குறிப்பாக கட்சி நிர்வாகிகள் நியமனத்தில் பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதேபோல கட்சியில் ஏற்படும் பிரச்சினைகளை உடனுக்குடன் தீர்க்காமல் தொடர்ந்து அந்த பிரச்சினையை பெரிய அளவிற்கு வெடித்து தலைமை வரை புகார் சென்றது. அது மட்டுமின்றி கட்சியில் நீண்ட காலமாக பணியாற்றி வருபவர்களுக்கு பொறுப்பு வழங்காமல் புதிதாக வருபவர்களுக்கு பொறுப்பு வழங்குதல், கட்சியின் வளர்ச்சியில் ஈடுபாடு காட்டாமல் தனது வளர்ச்சியில் ஈடுபாடு காட்டுவது என பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது ஒருபுறம் இருக்க, திருச்செங்கோடு அருகே போலி மதுபான ஆலை நடத்தியதில் மதுரா செந்திலுக்கு தொடர்பு உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இந்த விவகாரம் கட்சி தலைமை வரை சென்றுள்ளது. இதனால் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாகவே இவர் தற்போது மாற்றப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. தற்போது புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள KS மூர்த்தி கடந்த 2016 முதல் 2021 வரை பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வந்தார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய அவருக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. ஆனால் KS மூர்த்தியின் செயல்பாடுகள் கட்சி தலைமைக்கு திருப்தி அளிக்காத நிலையில் அவர் மாற்றப்பட்டார். அதனைத் தொடர்ந்துதான் பல வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.